தேங்காய் பர்ஃபி பண்ணுறக்கு 4 தேங்காய் பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு 2 சுற்றி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 சுற்றி எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா துருவி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி கொஞ்சம் நம்ம 2 டைம் சுற்றி எடுக்கும்போது பருப்பி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தேங்காய் அதேமாதிரி சீக்கிரம் வதங்கவும் செய்யும். வெள்ளை பாகு காய்ச்சலுக்கு ஒரு பாத்திரம் இருக்கேன். பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வெள்ளம் நல்லா முழுசாக கரையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பாகு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பர்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கேன். பேன் சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் துருவலை இதில் சேர்த்திருங்க. சேர்த்துட்டு இதை நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு தேங்காய் துருவலை வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் துருவலோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாத அளவுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை பாகு சேர்த்துக்கலாம். வெள்ளை பாகு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெள்ளை பாகு பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 3 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த பால் பவுடர் சேர்த்தும் போது உங்களுக்கு என்னென்னா தேங்காய் பருப்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் பவுடர் வந்து ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது சேர்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் பருப்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்திருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெள்ளைப்பாகு வந்து நீங்கள் சூடாக ஊற்றும் போது உங்களுக்கு தேங்காய் வந்து அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா குக் ஆயிரும். வெள்ளைப்பாகு பார்த்திங்கன்னா தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நமக்கு சூப்பராக தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பருப்பி போட்டிருக்க ஒரு ட்ரே எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கங்க. 1 டீஸ்பூன் வேணால் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ப்ரஷ் வச்சு ட்ரே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பூனை வச்சு பார்த்திங்கன்னா ஈக்குவல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம்.